திருவண்ணாமலையை அருணாச்சலம்ங்கிற மாதிரி மாறி இருக்கு. பேருந்துகள் வரைக்குமே திருவண்ணாமலைக்கு பதிலாக அருணாச்சலம் பதிவு பண்றாங்க. சரி, இந்த விஷயத்த அரசு வந்து நம்ம மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு அதை எடுக்கிறாங்க. அப்ப அரசே அந்த விஷயத்த பண்ணுது. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது கோயில் சுற்று வட்டாரத்துல வந்து தமிழர்களுக்கு வந்து நிலம் விற்பதுக்கு பதிலாக நிறைய ஆந்திரக்காரர்கள் வாங்கிட்டாங்க. அது என்ன ஆகும் இனிமே திருவண்ணாமலை? சார், தமிழ்நாட்டில் வந்து 79,000 கோயில்கள் இருக்கு சார். சேகர் பாபு தான் அதுக்கு அமைச்சர். அதாவது உங்களுக்கு கிறிஸ்டின் கோயில் சாமி கும்பிட போனா பணம் இல்லை, இஸ்லாமியர் சாமி கும்பிட போனா பணம் இல்லை. இந்த திருட்டு பயிலுக்கு பணம் போடுறேன். யாரை கேட்டு பணம் போடுறேன்? நீ முதல் அதை தணிக்கை பண்ணு. திருவண்ணாமலையா இருந்தாலும் எதா இருந்தாலும் 79,000 கோயில் இருக்கு சார். கோயில் நிலங்களை குத்தகைக்கு விடவோ இவங்க அளவு வைக்கணும், இவங்க ரைட்ஸே கிடையாது. நீ ஒன் ஆஃப் த மினிஸ்டர். நீ வந்து என்ன பண்ணினாக்க பிரியோடு முடிஞ்சு நீ போயிடுவ. இதை வந்து நீ பேசுறதுக்கு தகுதி கிடையாது. நீ டிக்கெட் போடுற நிப்பாட்டியா? இஸ்லாமிய கோயில காசு இருக்கா? கிறிஸ்டின் கோயில காசு போடுறாங்களா? நீ இந்து கோயில 100 ரூபா 500 ரூபா போடுற. அந்த காசை நிப்பாட்டு. காசு கொடுத்து சாமி கும்பிட அவசியம் கிடையாது. ஓ கோயில் இல்ல, இது சமஸ்தான கோயில். சமஸ்தான கோயில் சார். திருவண்ணாமலையும் தமிழ்நாட்டில் உள்ளதுதான். அதுல வந்து அந்த நிலங்களை வைக்க ரைட்ஸ் இல்ல. அதை எதோ பேசுற ரைட்ஸ் இல்ல சார். இவன் அமைச்சர் இதை ஏதோ பண்ணலாம், எல்லாம் பிராடு பண்றான் சார். அதாவது இதுக்கு வந்து துறை சார்ந்த IPS அதிகாரி ஒருத்தர் இருந்தாரு. இதை போட்டிருந்தாங்க சிலை தட்டுறதுக்கு. புரியுங்களா? ஒரு அமைச்சர் IPS. அவர் என்ன சொல்றான்னா, தமிழ்நாட்டில் இந்த தேவஸ்தான அமைச்சர்லாம் ரொம்ப கொள்ளையடிக்கிறாங்க, இது காவல்துறை உடந்தையா இருக்கு, இதை வன்மையான கண்டிக்கிறேன், அதனால அது விஷயம் நான் பின்னாலே போகல, நான் ஒதுக்கிட்டேன்னு சொல்லிட்டாரு சார். அதனால வந்து அந்த கோயில் இல்லை சார். தமிழ்நாட்டில் வந்து தமிழர் தான் சார். தமிழ்நாடு சார் எடுத்துட்டா சார் திருட்டு பையன். தமிழ்நாடு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் புரியுங்களா? இது 67 அண்ணாதுரை தான் கொண்டாடுறாரு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு. அதாவது தமிழ் மொழி 2000க்கு முன்னாலே வந்துச்சு. 1912 பிரிட்டிஷ்காரன் வந்து நோட் அடிக்கிறான். அதுல பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் இல்ல, இந்தி இல்ல, தமிழ் இருக்குது. புரியுதுங்களா? 1912 பிரிட்டிஷ்காரன் அங்கீகரிக்கிறான் தமிழ் மொழி சிறப்பான மொழி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன சொல்றானா, யாரும் விற்க ரைட்ஸ் இல்ல. அதை வந்து அதெல்லாம் சமூக தேவஸ்தானம் கண்ட்ரோல் சார். அதை தனிநபருக்கோ தனி இனத்துக்கோ உரிமை கொண்டாட முடியாது, நிலத்தையும் உரிமை கொண்டாட முடியாது சார். அதனால என்ன பண்ண, பண்டார நாயகா இருக்கும் போதுதான் நம்ம இந்திரா காந்தி அம்மையார் வந்து கச்சத்தீவு 1974 நட்பு ரீதியா அந்த கச்சத்தீவை அங்க கொடுக்குறாங்க. கொடுத்தனுடைய பாதிப்பு 900 பேரை சுட்டு கொண்டு இருக்கான். இதுவரை அந்த கச்சத்தீவை நான் சட்டம் கொண்டாடுறேன், மயிரை கொண்டாடுறேன், எவனுமே அதை கொள்முதல் பண்ண முடியல. சட்டம் உங்களுக்கு கச்சத்தீவை மீட்கலாம் சார். அதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா, அதான் கச்சத்தீவை 74 கொடுத்த கச்சத்தீவை நம்ம மீட்கலாம். அதுக்கு மத்திய அரசு என்ன பண்ணணும்னா, கடல்சார் அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது கடல் எல்லையில சென்றா பிரிச்சு இந்தியா பக்கம் இருந்துச்சுன்னா நமக்கு சேரும், அங்கிட்டு இருந்தா அவங்களுக்கு சேரும். இந்தியா பக்கம் தான் இருக்குது. இதை ஏன் முயற்சி எடுக்கலன்னா, மத்திய அரசும் மாநில அரசும் அங்க போய் அம்மந்தோட்டாவில் ஜெகதீசன் தொழில் பண்றாப்புல, ஆட்டோமொபைல் பண்றாங்க, எல்லா தொழில் வர்த்தகம் பண்றதுனால அதை எதிர்த்து தமிழ் மக்களுக்கு அதை வாங்கி கொடுக்கறது இவங்க தகுதியே கிடையாது. நம்ம தான் அதை முயற்சி எடுக்கணும். அங்கே கீழ மக்களுக்கு நம்ம பிரபாகரனுடைய தம்பி செந்தமிழ் சீமான் தான் இனிமேல் தலையெடுத்து அவருக்கு ஆதரவு கொடுத்து தமிழ் தேசியம் காக்கணும், தமிழ் உணர்வை போற்றணும்.